ஹாய் கைஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரையும் சோஷியல் கேடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சோஷியல் கேடி யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போகிறோம். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கயல் பட நடிகை ஆனந்தி அவர்கள் வந்து அவருடைய பையனை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது ஜாதி மதம் மற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினதா அவங்க வந்து ஒரு பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து கூகுள் ஆர்டிக்கல்ல தான் பார்த்து படிச்சிருந்தேன். இது உண்மையிலே சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சத்தியமா வந்து சமூகத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். கண்டிப்பா நம்ம அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம கண்டிப்பா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இதை வந்து நாம என்னது அதாவது இதை வந்து நம்ம அன்ஃபாலோ பண்ணணும். இதை தெரிஞ்சுட்டு நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் உங்கள்ட்ட கொண்டு வர்றேன். சரி, நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போலாம். கையல் பட நடிகை ஆனந்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கையல் படத்துல கூட என் ஆள பார்க்க போறேன்னு ஒரு பாட்டுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகை அவங்க வந்து அந்த படம் நடிக்கும்போது அவங்க கொஞ்சம் சிறு வயசு பொண்ணா தான் இருப்பாங்க. அவங்களுக்கே கல்யாணம் ஆகி அவங்க பையனே வந்து இப்ப ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க. அந்த அளவுக்கு அ அவங்க அந்த அளவுக்கு அவங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அ அதுவே எனக்கு இப்ப தான் ரீசென்ட்டா தெரியும். அந்த பையன வந்து ஸ்கூல்ல சேர்க்கும்போது அவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாதி மதம் மற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அவங்க சான்றிதழ் வாங்கியிருக்கிறதாக ஒரு பத்திரிகைக்கு நியூஸ் குடுத்துருக்காங்க. சார், அதாவது நம்ம நாட்டுல வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து நாயா பேயா அலையுது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது இந்த ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஏன் கட்டாயமா வாங்கணும் அப்படின்னா, அது வாங்குனீங்கன்னா தான் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற ஒவ்வொரு ஸ்கீம்ஸ், அதாவது கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சலுகைகள், இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிக்கோடு, ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான வந்து கன்ஜெக்ஷனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த ஜாதி சான்றிதழ்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தங்களுடைய கம்யூனிட்டியை வந்து தங்களுடைய என்ன ஜாதி, அவங்க என்ன குலம் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து நடைமுறை, சரிங்களா? இது கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றாங்க. கவர்மெண்ட்லயே வந்து இது வந்து என்ன கவர்மெண்ட்லயே வந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்திய அரசு, நம்ம தமிழக அரசே இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? அது தப்போ பெரிய பாவமோ குற்றமோ கிடையாது, சரிங்களா? நம்ம நாட்டுல ஆதி காலத்துல இருந்தே வந்து இந்த ஜாதி, அந்த மதம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண போறது இல்லை. நாமளும் அதை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண போறது இல்லை, சரிங்களா? நம்ம கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருந்தா அது பாட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது. நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா அது பாட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போகுது, சரிங்களா? அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. சரிங்களா? சரி, நம்ம ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்னு போக வேண்டாம். இப்ப இந்த மேட்டருக்கு வருவோம். இப்படி கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பசங்க வந்து ஸ்கூல்ல நீங்க சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா என்ன மதம், என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நான் கட்டாயமா ஃபில் பண்ணணும். ஏன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அதாவது இந்த கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கோட்டா ஒதுக்குறாங்க. அதாவது பசங்க வந்து படிச்சு முடிச்சு வேலைக்குன்னு வரும்போது, கவர்மெண்ட் ஜாப்க்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கோட்டா அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த கோட்டா பாத்தீங்கன்னா ஒரு சில பிரிவினருக்கு வந்து பெர்சன்டேஜ் அதிகமாகவும், ஒரு சில பிரிவினருக்கு பெர்சன்டேஜ் கம்மியாகவும் இருக்கும். இதே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அப்படி இருக்கக்கூடாது. இதே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கொஞ்சம் சிரமம் தான். அது பார்ப்போம். அது வந்து அது கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு நல்ல நடைமுறை எடுக்கணும். அது அது கவர்மெண்ட் கையில தான் இருக்குது. நம்ம அதை ஒப்படைச்சிடலாம். மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த இடத்த வந்து அந்த சர்டிபிகேட்ல இருக்கிற என்ன மதம், என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிற அந்த இடத்த வந்து நம்ம கட்டாயம் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஜாதி மதம் மற்றொரு அப்படின்னு நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, உண்மையிலே பாத்தீங்கன்னா இது சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல அப்படின்னு தான் நான் கருதுறேன், சரிங்களா? உண்மையில சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. சமூகத்துக்கும் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. நமக்கும் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. முக்கியமா உங்க பசங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா கிடையவே கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற சமூகம் வந்து நாளைக்கு இதே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்துல எப்படி இருக்கோம், இந்த கட்டமைப்பு இதே கட்டமைப்பு தான்
நாளைக்கு இருக்குமா அப்படின்னு தெரியாது. சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க தான், இன்னைக்கு 10வது படிக்கிற பையன், இன்னைக்கு வந்து 5வது படிக்கிற பையன், இன்னைக்கு குழந்தையா இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்து நம்ம நாட்டுடைய நெக்ஸ்ட் சிட்டிசன்ஸ் அவங்க தான். அடுத்து இந்த நாட்டை வந்து அவங்க தான் ஆள போறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த நாட்டுல வந்து அவங்க தான் வாழ போறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் அவங்க தான். அவங்க தான் வந்து நாட்டுல வந்து ஒவ்வொன்றையும் தீர்மானிக்க போறாங்க. அவங்க தான் வாழ போறாங்க. ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சமூகத்துல வந்து என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன இக்கட்டுகள் வருதோ அதெல்லாம் அவங்க தான் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல இப்பவே பேரண்ட்ஸ் நீங்க போயிட்டு உங்க பையனை வந்து ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஒரு ஜாதி மதம் மற்றொரு நீங்க மென்ஷன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் பண்ணீங்க அப்படின்னா நாளைய சமூகத்துல உங்க பையன் வாழ்றதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரிங்களா? ஏன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பசங்களுக்கு கொண்டு வருது. சரிங்களா? கம்யூனிட்டி அடிப்படையில தான் வந்து கோட்டாஸ் ஒதுக்குது. அந்த கவர்மெண்ட் கோட்டாஸ் சொல்றாங்க. கம்யூனிட்டி அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோன்னா ஸ்காலர்ஷிப் வரும். அந்த ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு சில பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு 6,000 பணம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஒரு சில பசங்க எனக்கு 2,000 வந்துச்சுருப்பாங்க. ஒரு சில பசங்க எனக்கு 1,000 தானே வந்துச்சு அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து கோட்டா அடிப்படையில் தான் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்கீம்ஸை வந்து பிரிச்சு கொடுக்குது. சரிங்களா? இது தப்பு கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்பவே இருந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது. அது 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 இருக்கட்டும். அதான் சரிங்களா? இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற சமயத்துல நீங்க உங்க சர்டிஃபிகேட் வந்து உங்க பையனுக்கு போயிட்டு அவன் ஜாதி மதம் மற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி பையனுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். சரிங்களா? நம்ம வந்து இப்படியே இருக்க போறதில்ல. என்னைக்கா ஒரு நாள் நாம மண்ணுக்குள்ள போயிடுவோம். நாளைக்கு நம்ம பையன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்துல வாழணும். சரிங்களா? அப்படி வாழ்றப்போ இந்த சமூகத்துல வாழ்றப்போ நாளைக்கு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த உங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி அடிப்படையில தான் ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் ஒவ்வொரு அந்த கோட்டாவையும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும். அப்ப உங்க பையனுக்கு இவன் வந்து எந்த ஜாதி மதம் இதுலயும் இல்ல, இந்த எந்த கேட்டகரியிலும் நாங்க வரல அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சீங்கன்னா உங்க பையன் நாளைக்கு சமூகத்துல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி வந்து அனுபவிப்பாரு சொல்லுங்க நீங்களே. ரொம்ப சிரமம். சரிங்களா? அப்ப நாளைக்கு உங்க பையனோ உங்க பொண்ணோ என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னப்பா இது கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் திடீர்னு மாத்துறதுக்கு முயற்சிப்பாங்க. அப்ப மாத்துறதுக்கு முயற்சிக்கும் போது ப்ரொசீஜர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? அதுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப சிரமம் ரிஸ்கா இருக்கும். அப்போ பையனே பாத்தீங்கன்னா உங்க மேல வந்து வருத்தப்படுற கண்டிஷனுக்கு ஆயிரும். என்னடா நம்ம அம்மா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம அப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பையனுக்கே ஒரு வருத்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது அப்புறம் இந்த மாதிரி தயவு செய்து செயல்களில் ஈடுபடாதீங்க. இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஜாதி மத மற்றவர்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்க உங்க பையனுடைய வாழ்க்கையில வந்து மண்ணள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பையனுடைய வாழ்க்கையை வந்து நீங்க சீரழிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாமலே உங்க பையனுடைய வாழ்க்கையை நீங்க சீர்குலைக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால இந்த மாதிரி தயவு செய்து வேலையை நீங்க பண்ணாதீங்க. அது அப்படியே இருந்துட்டு போதுங்க. எனக்கு அதாவது நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லட்டுங்களா? இது எதுக்காக நீங்க பண்றீங்க? என்ன விஷயம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாதி மத மக்கள் வந்து பையனுக்கு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி அதை ஏன் நீங்க பிரபலப்படுத்துறீங்க அப்படின்னா இது ஒரு வெட்டி பந்தா தான் சொல்றேன். இது நீங்க ஒரு பப்ளிசிட்டி பண்றீங்க. நீங்க அப்படி ஜாதியை ஒழிக்கிறீங்களாமா. சார் நான் தயவு செய்து சார் நீங்க அதாவது பண்ணுங்க சார், நான் வேண்டாம்னு சொல்றேன். சரிங்களா? இது ஆதி காலத்துல இருந்தே நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மதத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு கொண்டு வர சொல்லிட்டு நிறைய போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா அது அது ஒரு அது ஏதோ ஒரு கட்டத்துல முளைச்சுக்கிட்டு அது மூடிக்கிட்டு அப்படித்தான் இருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு நாள்ல கண்டிப்பா இது உங்களுக்கு சரியாகும். இல்ல அப்படின்னா இது அப்படியே இருந்துட்டு போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியாகிற காலத்துல சரியாயிட்டு போகுது. இல்ல இருந்துட்டு போனாலும் இருந்துட்டு போகுது. அதனால உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம பாட்டுல நடத்திட்டு போயிட்டே இருப்போம். ஆனா கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்ன நடைமுறைப்படுத்துறாங்களோ அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட்ல என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்களோ அந்த சிஸ்டத்தை வந்து நீங்க சீர்குலைக்காதீங்க. நீங்க அந்த குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. சரிங்களா? எனக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது இந்த ஜாதி மத மக்கள் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்குற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வைரல். இது பாத்தீங்கன்னா இது ஒரு நடைமுறையா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க. இது ஒரு போக்கு. இந்த போக்கை தயவு செய்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த போக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கவர்மெண்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கட்டமைச்சு வச்சிருக்கிற சிஸ்டத்தெல்லாம் வந்து நீங்க சீர்குலைக்கிறீங்க. அதுல வந்து நீங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நடிகை ஆனந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு வாங்கிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல அப்படித்தான் ஒரு பேரண்ட் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு இந்த மாதிரி வாங்கினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் நியூஸ்ல வந்துச்சு. ஜாதி மதம் மட்டும் சொல்லிட்டு அவங்க பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கினதா
நியூஸ்ல கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? சார் தயவு செய்து நீங்க வாங்குறீங்கன்னா உங்களோட நிறுத்திக்கங்க. அதை தயவு செய்து பப்ளிக் கொண்டு வராதீங்க. சரிங்களா? அதை பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. நியூஸா கொண்டு வராதீங்க. ஏன்னா உண்மையிலே இது ஒரு மோசமான நீங்க பண்றது ஒரு மோசமான வேலை. அது ஒண்ணும் ஒரு டெவலப்மெண்ட் வேலை கிடையாதுங்க. அது ஒரு கீழ்த்தரமான வேலை. நீங்க செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னேறிய இதுக்கு நீங்க பண்ற ஒரு டெவலப்மெண்ட் சிஸ்டம் மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா? நீங்க பண்றது என்ன பாத்தீங்கன்னா மேலும் மேலும் ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு சமூகத்துல நீங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து இதை பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. அதனால இதை நியூஸா கொடுக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நடிகை ஆனந்தி அவருக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பணம் வச்சிருப்பாங்க, நிறைய சொத்து வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அவங்க பையன் ஏதோ ஒரு முறையில உட்காந்து 3 தலைமுறை கூட உட்காந்து திங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கம் அன்றாடம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பசங்க, சம்பாதிக்கிற குடும்பங்கள், அவங்க பசங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம ஒவ்வொரு இதுலையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்கீமும் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா 19 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்காது. அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்ஸ்ல ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமான இந்த கம்யூனிட்டி செக் பாயிண்டா வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. ஸோ இப்படி இருக்கிற டயத்துல நீங்க நடிகை ஆனந்தி அவர்களை மாதிரியே நம்மளும் கொஞ்சம் வெட்டி பந்தா பண்ணி நம்ம பையனுக்கு ஜாதி மதம் மத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கி அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா உங்களை மாதிரியான முட்டாள் பெற்றோர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. சரிங்களா? உங்க பையன் வாழ்க்கையை நீங்க தயவுசெய்து சீர்குலைக்காதீங்க. எப்போதும் இருக்கிற மாதிரியே பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிஸ்டம் அது வாரில் போயிட்டே இருக்கும். கவர்மெண்டா என்னைக்கா ஒரு நாள் மாற்றும் போது நாம மாறிக்கலாம். கவர்மெண்ட் மாற்றும் போது அதுக்கு வேற ஏதாவது நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி மாறும். சும்மா நம்மள மாதிரி முட்டாளாட்டம் பண்ணாது. சரியா? அது வேற ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மாற்றும். அப்ப நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கும் போது சர்டிபிகேட்ல என்ன இருக்குதோ அதை கம்பல்சரி ஃபுல் பண்ணுங்க. நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை ஃபுல் பண்ணுங்க. நீங்க என்ன மதமோ அதை ஃபுல் பண்ணுங்க. நீங்க என்னென்ன அதுல உங்க வெளிப்படைத்தன்மையை நீங்க பண்ணுங்க. நாளைக்கு உங்க பையனுக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு உங்க பையனுடைய வாழ்க்கைக்கு அதுதான் ரொம்ப உபயோகமா இருக்கும். தயவு செய்து நீங்க ஜாதி மதம் மற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ஆனந்தி மாதிரியே அவங்கள ஃபாலோ பண்ணி உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ ஸ்கூல்ல இருக்கும்போது ஜாதி மதம் மற்றவர்களுக்கு சர்டிபிகேட் தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. உண்மையிலே இது சமூகத்துல கவர்மெண்ட் நம்மளுடைய அரசு வச்சிருக்கிற சிஸ்டத்தை சீர்குலைக்கிற ஒரு வேலை இது. தயவுசெய்து பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோல உங்களுக்கு மனசு புண்பட்ட மாதிரி கருத்துக்கள் இருந்தா தயவுசெய்து கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நிறைய சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை பை.